வெல்கம் டு 21 டே சீரீஸ் வித் லாவண்யா. ஸோ நான் வந்து ரீசெண்டாக படித்த ஒரு விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பி. அண்ட் இது ஒரு சிம்பிளான கோட், பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அர்த்தம் அண்ட் இது எப்படி நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகிறது அப்படின்றது பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. பிகாஸ் எல்லா விஷயத்துலையுமே இது கனெக்ட் ஆகிற மாதிரி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் சொன்னதுக்கப்புறம் கமெண்ட்டில் ட்ராப் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இஃப் யூ லவ் சம்திங் செட் இட் ஃப்ரீ. If it comes back, it's yours. If not, it never was. அதாவது நமக்குன்னு ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம எவ்வளோ லவ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை ஃப்ரீயாக விட்டுறணும். அது நமக்கு வந்துச்சுன்னா அது நம்மளோடது, அது வரலன்னா அப்போ அது நம்மள்தாவே, அது நமக்கானது கிடையாது. ஸோ ஐ திங்க் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, எனக்கு ஒரு ஸ்போர்ட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதை வந்து என்னால் சில காரணங்களால் கண்டினியூ பண்ண முடியல ஃபார் பாஸ்ட் 1 இயர். ஆனால் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நான் பண்ணேன். பட் ஐ லவ்ட் இட் சீரியஸ்லி. அண்ட் இப்போது 1 வருஷம் கழித்து அன்எக்ஸ்பெக்டடாக அதை நான் கண்டினியூ பண்ணுற மாதிரி நானே எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அது வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொருளாக இருக்கலாம், எனக்கு இந்த கார் வேணும் அப்படின்றதுலேருந்து இட் கேன் பி அ பர்சன், இட் கேன் பி அ ஃப்ரெண்ட். ஸோ நம்ம நினைப்போம் நம்ம ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட பேசவே மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் வென் தே கம் பேக் அண்ட் ஸ்பீக், ஓகே இவங்க நமக்கான ஃப்ரெண்ட், இல்லைனா இல்லை அப்படின்னு. ஸோ ஒரு சின்ன பொருள்லேருந்து எல்லாமே அப்படி தான். அது உங்களுக்குன்னு இருந்தால் அது எவ்வளோ நாளானாலும் இட் வில் கம் பேக் டு யூ. இஃப் நாட், இட் நெவர் வாஸ். ஸோ ரொம்பலாம் குழப்பிக்க வேணாம். இஃப் இட் ஹேஸ் டு கம், இட் வில் கம். இஃப் நாட், ஏதோ ஒரு ரீசன் இருக்குது அதுக்கு பின்னாடி. மேபி இப்போ தெரிலனா ஒரு நாள் தெரிய வரும், அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். அண்ட் எப்பயுமே சொல்கிற மாதிரி யாருக்காகவும் இதுக்காகவும் உங்கள் அழகான ஸ்மைலை விட்டு கொடுத்துடாதீங்க.